இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். இன்றைய வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்கிறது. வசனத்தின் முதல் பகுதியில் தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் பொய்யர்கள், அதற்காக தண்டிக்கப்படுவார்கள். இன்றைய வசனம் தீங்கை திட்டமிடுபவர்களின் இருதயத்தின் நிலையை பற்றி விவரிக்கிறது. அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்பவர்கள் எல்லாம் வஞ்சகத்தால் நிறைந்திருக்கிறார்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், சத்தியத்தை சிதைப்பதின் மூலம் அல்லது சத்தியத்தை கொடுக்க மறுப்பதின் நோக்கம் மற்றவர்களை தவறாக வழி நடத்துவதாகும். சாத்தான் தான் வஞ்சகத்தின் பிதா. விசுவாச துரோகிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் செழிப்பு உபதேசிகளும் அவர்களுடைய சொந்த சத்திய ஆக்கத்தை பிடித்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் பொய்களையும் பிழைகளையும் பிடித்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் ஒரு நோக்கத்தோடு தான் சத்தியத்தை தர மறுக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுபவர்கள் மற்றும் அவர்களை கேட்பவர்கள் இருதயத்தில் தீங்கை விதைக்கிறார்கள். இதனால் ஒரு நாள் தேவனுடைய கோபாக்கினியை அறுப்பார்கள். வஞ்சகத்தின் நோக்கமே திருடுவதும் கொல்வதும் அழிப்பதாகும் மற்றும் மக்களின் சத்தியத்தின் தேவனிடத்திலிருந்தும் வேறு திசையில் நடத்தி செல்வதாகும். பொறாமையும் வன்கண்ணும் மற்றவர்களுக்கு எதிராக தீங்கை திட்டமிடுவதின் முடிவுதான் அவதூறு, பாசாங்கு, கிசுகிசு மற்றும் எல்லா விதமான பொய்களும். 2 கொரிந்தியர் 11 அத்தகைய கபடமுள்ள வேலையாட்களை கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று கூறுகிறது. மேலும் சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியினுடைய ஊழியக்காரரின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்கிறது. ஆனால் சாத்தானுடைய வஞ்சக சுபாவத்திற்காக தேவனால் சபிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இது மற்றவர்களை வஞ்சகத்தால் அழிக்க திட்டமிடுபவர்களும் வஞ்சக சுபாவத்தை கொண்டிருப்பவர்களும் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகி தேவனால் சபிக்கப்பட்டு நித்தியத்திற்கும் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே எறியப்படுவார்கள் என்று கற்றுக் கொடுக்கிறது. வசனத்தின் அடுத்த பகுதியில் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்களின் வார்த்தையிலும் அறிவுறுத்தல்களிலும் சமாதானம் இருக்கும். மேலும் தேவன் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையினால் ஆசிர்வதிப்பார். இவர்கள்தான் தெய்வ வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை வெளியே கொண்டு வந்து மனிதர்களுக்கு எடுத்து சொல்பவர்கள். சமாதானத்தின் ஆலோசகராக இருக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ தொலைந்து போனவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை சொல்கிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும், தேவன் தாமே சமாதானத்தின் தேவன், யெகோவா ஷாலோம் என்று அழைக்கப்படுவார். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் எல்லாம் சமாதானத்தின் தேவன் என்ற தூய்மையான சுவிசேஷத்தை சொல்பவர்கள். அதை விசுவாசத்துடன் கேட்பவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று மத்தேயு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் கனி அல்லது வெகுமதிதான் சமாதானம். நரகத்தன்மையான குழப்பங்களும் தீங்குகளும் சண்டைகளும் பொறாமைகள் எல்லாம் சமாதானத்திற்கும் நீதிக்கும் எதிராக இருக்கிறது என்று கற்றுக் கொடுக்கிறது இன்றைய வசனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.